சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி இப்பொழுது வந்துள்ளேன் என்றால் மிக முக்கிய காரணம் நடக்கப் போகிறது. ஒருவரது பயணத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன். நல்ல நேரம் உனக்கு பிறக்கப் போவதால் தான் இந்த காரியம் நடக்கப் போகிறது என்று உன்னிடம் சொல்ல வந்தேன். எங்கே கேட்காமல் நீ பார்த்தும் பார்க்காமலும் சென்று விடுவாயோ என்று பதற்றப்பட்டேன். நீ இதை கேட்டால்தான் உனக்கு நடக்கும் நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும், இல்லையென்றால் எங்கோ செய்யும் தீமையை நீ அழைத்து கொள்வாய் என்று பதற்றத்தோடு காத்திருந்தேன். வாழ்நாள் முழுவதும் அவனுடைய தொல்லையால் நீ வாடிக்கொண்டிருந்தாய். அதனால் என்னால் வாழவும் முடியவில்லை, வாழ்வை இழக்கவும் முடியவில்லை என்ற வேதனையோடு இருந்தாய். என்ன காரியம் நடக்கப் போகிறது என்றாலும் எனக்கு முன் அவருக்கு தெரிந்து விடுகிறது. நான் அதை பெறுவதற்குள் அவன் தடுத்து விடுகிறான். இவனிடம் இருந்து எப்படி பிழைப்பது என்று என் வாழ்க்கை கேள்விக்குறியாகவே போய்விட்டது. என் வாழ்க்கையில் நடக்கப் போவது எனக்கு முன்னால் அவன் அறிந்து போகிறான். என் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று அவன் திட்டம் போடும்படியான வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது. அவன் நினைக்கும் காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் இதுவரை நடந்து வருகிறது. எத்தனையோ தீமைகளையும் கொடுமைகளையும் என்னை கொடுத்து, என்னை பேசாத பேச்சுகளை பேசி என் மனதையும் புண்ணாக்கி என் வாழ்வையும் இழக்கச் செய்துவிட்டு அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான் என்று கேட்டாயே. நல்லவர்கள் இங்கே வாழ்கிறார்கள். என்னைப் போல யாருக்கும் இங்கே கெடுதல் செய்யாமல் இருப்பவர்கள்தான் கண்ணீர் வடித்து கொண்டு வாழ்க்கையை இழந்துவிட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் காலை விடுகிறது என்றால் இரவு எப்படி வருகிறது என்று கூட தெரியவில்லை. மாதம் பிறக்கிறது என்றால் அந்த மாதம் எப்படி முடிகிறது என்று கூட தெரியவில்லை. கடன் தொல்லையாலும் மருத்துவமனை செலவாலும் நோய் நொடிகளின் வலியாலும் துடித்து கொண்டிருக்கிறேன். இதுவெல்லாம் பற்றாது என்று நான் பெற்ற பிள்ளையின் பிரச்சனை அதிகமாக எனக்கு வருகிறது. நான் இப்படி பிரச்சனைகளும் வேதனைகளும் இருந்து என்னை பார்த்து எத்தனையோ பேர் இன்னும் பொறாமைதான் படுகிறார்கள். இன்னும் நான் என்ன இழக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. இப்படியும் நாம் வாழக்கூடாது என்று நினைக்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. எப்படியாவது இதிலிருந்து எல்லாம் என்னை காப்பாற்றுங்கள் என்று வருத்தத்தோடு கேட்டு அழுது புலம்பிக் கொண்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. கெட்ட காலத்தை உனக்கு கொடுத்த கெட்ட நேரங்கள் ஆக்கி உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை பறித்து அவன் நிம்மதியாக வாழ்ந்தான் அல்லவா? அவனுக்கு இறுதி பயணம் அவனுக்கு வந்துவிட்டது. அந்த இறுதி பயணத்தை உன் கண்களால் காண வைக்கப் போகிறேன். அவனுடைய இறுதி பயணம் எப்பொழுது தொடருமோ அந்த தொடக்கத்தில் இருந்து உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். வினையை விதைத்தவன் வினையைத்தான் அறுப்பான். புரிந்ததா? எதனால் அவன் இறுதி பயணத்தை அடைகிறான் என்பது புரிகிறதா? கவலைப்படாதே, உனக்கு இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.